ஒளியே பிறந்தது உலகினிலே, ஒளியே பிறந்தது உலகினிலே, பவையிருளே மறைந்தது இதயத்திலே, நல்வழியே பிறந்தது வாழ்க்கையிலே, ஞான வல்லமை பிறந்தது மனத்தினிலே. ஒளியே பிறந்தது உலகினிலே, பவையிருளே மறைந்தது இதயத்திலே. விண்ணின் பேரொளி பிறந்ததே, இந்த மண்ணில் மீட்பொளி மலர்ந்ததே. விண்ணின் பேரொளி பிறந்ததே, இந்த மண்ணில் மீட்பொளி மலர்ந்ததே. அன்பின் பேரொளி விளங்கிடுதே, அமரர் கீதம் முழங்கிடுதே. அன்பின் பேரொளி விளங்கிடுதே, அமரர் கீதம் முழங்கிடுதே. ஒளியே பிறந்தது உலகினிலே, பவையிருளே மறைந்தது இதயத்திலே. வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். மிஷனரிமார்கள் இந்த மண்ணில் வந்து செய்த சேவைகளை, பணிகளை போற்றுகிறவர்களும் உண்டு, விமர்சிக்கிறவர்களும் உண்டு. குறிப்பாகவே ஆங்கிலேயர்கள் தங்கள் சுயநலத்துக்காக தான் எல்லாவற்றையும் செய்தார்கள் என்கிற பொதுவான ஒரு விமர்சனத்தை நாம் அடிக்கடி கேட்கிறோம். அயல்நாட்டவர்கள் இந்த நாட்டிலே கெட்டது மட்டும்தான் செய்தார்கள் என்று சொல்லிவிடவும் முடியாது, நல்லது மட்டும்தான் செய்தார்கள் என்று முழுமையாக சொல்லிவிடவும் முடியாது. அவர்கள் செய்த சில விஷயங்கள் மிகப்பெரிய நன்மையை நமக்கு கொடுத்திருக்கிறது. அவர்கள் தங்களுடைய சுயநலத்துக்காக, தங்களுடைய வியாபாரத்துக்காக, தங்களுடைய லாபத்துக்காக சில காரியங்களை செய்திருக்கிறார்கள் என்பதையும் வரலாற்று குறிப்பிருக்கிறது. ஆனால் இப்போ என்னுடைய கேள்வி, மிஷனரிமார்களுடைய பணி என்பது சுயநலமானது அல்ல. அது சுயநலமானது இல்லைன்னு எப்படி தெரிஞ்சுக்கணும்னா, அன்னைக்கு அவங்க பணியை வச்சு டிசைட் பண்றது இல்லை. நல்லா யோசித்து பாருங்க. இது ஒரு செயின் ஆஃப் ஒர்க், இல்லை ஒரு தொடர் பணி. பிதா குமாரனை அனுப்பினார். எதற்காக? ரட்சிப்புக்காக. குமாரன் சீஷர்களை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். எதற்காக? நற்செய்தி பரவுவதற்காக. சீஷர்கள் அப்போஸ்தலர்களை இந்த உலகத்திற்கு அனுப்பினார்கள். எதற்காக? திருவசனத்தை ஏந்தி செல்ல. திருவசனத்தை படித்த மிஷனரிமார்கள் பல்வேறு இடங்களுக்கு வந்து இந்த பணிகளை செய்கிறார்கள். அப்போ இது ஒரு தொடர்ச்சி. திருவசனத்தை படித்த மிஷனரிமார்கள் அந்த வசனத்தின் உட்பொருளை புரிந்து கொண்ட பிறகு அவர்களாக அமைதியாக உட்கார முடியவில்லை. கிறிஸ்தவ அன்பு அவர்களை நெருக்கி ஏவுகிறது. பைபிள் இப்படி சொல்லுது, அப்போ நான் இப்படி செஞ்சாகணும். சிறுமைப்பட்டவனுக்கு நான் உதவணும் வந்து அவர்களும் வசனத்தை போதிச்சா அன்னைக்கு இருக்கிற சூழலை கேட்கக்கூடிய அறிவோ மனநிலையோ நம்ம மக்களுக்கு இல்லை. எனவே அவர்களை மேம்படுத்த மிஷனரி பள்ளிக்கூடங்களை, ஆஸ்பத்திரிகளை, பல்வேறு சேவை நிறுவனங்களை உருவாக்கி அதன் மூலமா அவர்களும் கடவுளை பற்றி சொல்லுகிறார்கள், அவர்களை மேம்படுத்துகிறார்கள். அப்போ அவங்க ஸ்ட்ரெயிட்டா ஒரு கடவுள் குமாரனை அனுப்பும்போது அன்னைக்கு பெரிய தேவை மீட்பு மட்டும்தான். குமாரன் சீஷர்களை அனுப்பும்போது அன்னைக்கு பெரிய தேவை நற்செய்தி மட்டும்தான். சீஷர்கள் அப்போஸ்தலர்களுக்கு வசனத்தை கொடுக்கும்போது அன்னைக்கு பெரிய தேவை அந்த வசனம் போய் எல்லா இடத்துல சேரணும். அப்போஸ்தலர்கள் வசனத்தை போதித்த பிறகு அதை ஏந்திக் கொள்ளுகிற மிஷனரிமார்கள் பார்க்குறாங்க, இன்னைக்கு பெரிய தேவை என்ன? முதல்ல இவர்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தி தான் இந்த வசனத்தை கொடுக்க முடியும், இந்த வசனத்தின் பொருளை கொடுக்க முடியும். வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்காக பள்ளிக்கூடங்களையும் அவர்களை அவங்க வாழ்க்கை தரத்திலிருந்து உயர்த்தது, கட்டி எழுப்பணும். அவங்க எல்லாரும் அப்படியே அடிமண்ணில் இருக்காங்க. அவங்க ஒன்றும் புரியல, எது சரி எது தவறுன்னு தெரியலன்னா அவர்களுக்கு இருக்கக்கூடிய அறிவை மேம்படுத்தி பிறகு இந்த வசனத்தையும் இந்த வசனத்தின் மூலம் இருக்கிற கடவுளையும் போதிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய திட்டம். எனவே இந்த சுவிசேஷம் எனக்கு செய்யறாங்கன்னா அது இந்த தொடர்ச்சியை நம்ம புரிஞ்சுக்கணும். எனவே அதனால்தான் சொன்ன மிஷனரி பள்ளி, மற்ற பள்ளிக்கூடங்களில் வேலை செய்கிறவர்கள் வெறும் டீச்சர்ஸ். ஆனா மிஷன் பள்ளிக்கூடத்தில் வேலை செய்கிறவர்கள் டீச்சருக்குள்ள ஒரு மிஷனரி இருக்கணும், அல்லது மிஷனரி வடிவில் வந்திருக்கிற டீச்சர் அவர்கள். எனவே மிஷன் பள்ளிக்கூடத்தில் வேலை செய்கிறவர்களுக்கு தான் இந்த கூடுதல் பொறுப்பு இருக்கு. ஏன்னா மிஷனரிமார்கள் வெறுமன கல்விக்காகவும் மட்டுமல்ல, கர்த்தரை போதிப்பதற்காகவும் இந்த நிறுவனத்தை உருவாக்கினார்கள். நேரடியாக கர்த்தரை போதிக்க முடியாது, கல்வி அறிவு கொடுத்து கர்த்தரை போதிக்கணுங்கிறது தான் பள்ளிக்கூடம், ஆஸ்பத்திரி, மற்ற காரியங்கள். எனவே மிஷன் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறவர்கள்
நமக்குள்ளே ஒரு மிஷினரி இருக்கிறார் என்கிற பயபக்தியோடும், அல்லது மிஷினரிக்குள்ளே இருக்கிற டீச்சர் நாமே அப்படியே என்கிற உணர்வோடும் பணியாற்ற வேண்டும் என்பதுதான். எனவே மிஷினரிமார்களுடைய பணி ஒரு தொடர் பணியின் நிகழ்கால விளைவு. அதன் தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கு நீங்களும் நானும் நல்ல நிலைக்கு வந்திருக்கிறோம் என்கின்ற சிந்தனையோடு இந்த நாளை தொடங்கும். அப்படி போடுங்க. கும்பிடுகிறேன், நான் கும்பிடுகிறேன், எங்கள் குரு இயேசுநாதர் பதம் கும்பிடுகிறேன். கும்பிடுகிறேன், நான் கும்பிடுகிறேன், எங்கள் குரு இயேசுநாதர் பதம் கும்பிடுகிறேன். படைத்தவனை கும்பிடுகிறேன், என்னை ஆண்டவனை மீண்டவனை கும்பிடுகிறேன். நம்பும்படியார் கருளை கும்பிடுகிறேன், பவநாசனை கிருபாசனை கும்பிடுகிறேன். நம்பும்படியார் கருளை கும்பிடுகிறேன், பவநாசனை கிருபாசனை கும்பிடுகிறேன். கும்பிடுகிறேன், நான் கும்பிடுகிறேன், எங்கள் குரு இயேசுநாதர் பதம் கும்பிடுகிறேன். எனக்கானவனை கும்பிடுகிறேன், நித்திய சர்வதயாபரனை கும்பிடுகிறேன். தம்பனக்கானவனை கும்பிடுகிறேன், நித்திய சர்வதயாபரனை கும்பிடுகிறேன். உம்பர் தொழும் வஸ்துவையை கும்பிடுகிறேன், தோணித்தோ சன்னாவோ சன்னாவென்று கும்பிடுகிறேன். உம்பத்தோடும் வஸ்துவையை கும்பிடுகிறேன், தோணித்தோ சன்னாவோ சன்னாவென்று கும்பிடுகிறேன். கும்பிடுகிறேன், நான் கும்பிடுகிறேன், எங்கள் குரு இயேசுநாதர் பதம் கும்பிடுகிறேன். சர்வேசுரனை கும்பிடுகிறேன், ஒன்றும் ஒப்பதில்லாமை பொருளை கும்பிடுகிறேன். ஒரு சர்வேசுரனை கும்பிடுகிறேன், ஒன்றும் ஒப்பதில்லாமை பொருளை கும்பிடுகிறேன். திருவுருவானவனை கும்பிடுகிறேன், தவிது சிம்மாசனாதீபனை கும்பிடுகிறேன். திருவுருவானவனை கும்பிடுகிறேன், தவிது சிம்மாசனாதீபனை கும்பிடுகிறேன். கும்பிடுகிறேன், நான் கும்பிடுகிறேன், எங்கள் குரு இயேசுநாதர் பாதம் கும்பிடுகிறேன். ஐயனே உமது திருவடிகளும் ஆயிரம் தரம் தோற்றம். மெய்யனே உமது தயைகளை அடியேன் விவரிக்க எம்மாத்திரம். ஐயனே உமது திருவடிகளுக்கே ஆயிரம் தரம் தோற்றம். மெய்யனே உமது தயைகளை அடியேன் விவரிக்க எம்மாத்திரம்.
போலே அடியனை காத்த கர்த்தனே நமஸ்காரம். மண்ணிசையும் மால் அன்றியை பூச்சி வாழுமோ இந்நேரம். கண்விழி போலே அடியனை காத்த கர்த்தனே நமஸ்காரம். மண்மிசைவும் மால் அன்றே பூச்சி வாழ்வுமோ இந்நேரம். உடல் உயிர் உம்மால் ஒரு குறைவின்றி உய்கிற தம்பரனே. திடமுடன் உமக்கே ஒப்புவிப்பேன் என்னை செப்பரும் அருள் கரணி. உடல் உயிர் உம்மால் ஒரு குறைவின்றி உய்கிறதம் பரனே. திடமுடன் உமக்கே ஒப்புவிப்பேன் என்னை செப்பரும் அருள் கரணே. சென்றதாம் இரவில் தேவரீர் என்னை சேர்த்தரவணை தீரே. அந்தடைவாயி பகலிலும் கிருபை ஆகாதரிப்பீரே. சென்றதாம் இரவில் தேவரீர் என்னை சேர்த்தரவணை தீரே. அந்தடைவாகி பகலிலும் கிருபை ஆகவதரிப்பீரே. இருதயம் தன்னை நீர் புதியதே ஆக்கும், ஏழையை குணமாக்கும். கருணையாய் என்னை உமதகமாக்கி கண்மமெல்லாம் போக்கும். இருதயம் தன்னை நீர் புதியதையாக்கும், ஏழையை குணமாக்கும். கருணையாய் என்னை உமதகமாக்கி கண்மமெல்லாம் போக்கும். ஐயனே உமது திருவடிகளுக்கே ஆயிரம் தரம் தோற்றம். மெய்யனே உமது தயைகளை அடியே விவரிக்க எம்மாத்திரம். ஐயனே உமது திருவடிகளுக்கே ஆயிரம் தரம் தோற்றம். மெய்யனே உமது தயைகளை அடியே விவரிக்க எம்மாத்திரம். வான்மலரின் புதிய முகவரி கிறிஸ்டியன் மீடியா சென்டர் 105 பாந்தியன் சாலை 2வது தளம் மியூசியம் எதிரில் எக்மோர், சென்னை 6008.